பொண்ணு அப்படியே வர சொல்லுங்க. முகத்துல நெருங்கிட்டே இருக்குன்னு சொல்லணும் இல்லையோ? தூக்குங்க. ராமன் தனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று ஓடிவிட்டான். அட இவ்வளவுதானே? ராமன் தனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று ராமன் கல்யாணம் வேண்டாம் என்று ஓடிவிட்டானா? போச்சுங்க போச்சுங்க. அதோ பார், உன்னை அழைத்து போவதற்கு அந்த யமதூதன் வருகிறான். காதலுக்கும் கல்யாணத்துக்கும் இடையே வெகு தூரம் பூனை ஒன்று கேட்கட்டுமா? இவ்வுலகில் விலைமதிக்க முடியாத பொருள் திருமாங்கல்யா. அதை அவள் கழுத்தில் கட்டியவுடன் என் கதை முடிந்துவிடும். அவளுக்கு என்ன? கட்டிய தாலியை சுமந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பாள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவள் பாரத்தை சுமந்து கொண்டு வாழ வேண்டியவன் நான் தானே. பேசவிடு குண்டப்பா, பேசவிடு. அம்மா என்னை விட்டு விட்டு துரத்திய போதெல்லாம் அவள் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாள். செலவுக்கு பணம் தேவைப்பட்ட போது அவள் பிசினாரி தந்தைக்கு தெரியாமல் அவள் தான் பணம் கொடுத்தாள். நான் ஆபத்தில் சிக்கிய போதெல்லாம் என்னை காப்பாற்றி உதவி செய்தாள். நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும்? நீயே சொல்லும். என் வாழ்க்கையை தியாகம் செய்து குடும்பம் நடத்தட்டுமா? நான் திரும்பி பாடலாமா? இதற்காக நான் பார்க்க வேண்டும். அந்த சாரதா என்ன என் பின்புறமா இருக்கிறாள். அதுதான் உண்மை. ஆஹா, இவ்வுடையில் எவ்வளவு அழகாக இருக்கிறாய். தூக்குங்க. நான் சொன்னது அவரை அல்ல. என் முந்தானையை எடுத்து என் கழுத்தில் போட்டு அந்த மரத்தை தூக்கிடுங்க. இந்த வாழ்க்கை வாழ்வதை விட சாவதே மேல். கல்யாணம் என்று சொன்னதும் பயந்து விட்டேன். ஓடி ஒளிய வந்தேன்.